Hello viewers, இது Aariembroidery class 22. இந்த வீடியோவில் feather stitchல வந்து ஒரு all over design போடுறது எப்படின்னு சொல்கிறேன். பட் நான் வந்து ஒரு சின்ன பிட் மட்டும் தான் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் நான் அந்த all over டிசைனுக்கான ஐடியாஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் டிசைன் போடலாம். இப்போ அந்த ஃபுல் ஸ்லீவ் போடணுன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் டிசைனில் எப்படி ஃபெதர் ஸ்டிச் போடணும்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ரோவில் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா இப்போது இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இப்போது இந்த டிசைனுக்குள்ளே இங்கே ஒரு மார்க் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டோனுக்கான ஸ்பேஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிசைனில் வந்து நான் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ண ஷேப்பில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் அந்த ஸ்டோனை சுற்றி பீடும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கி சென்டர் பண்ணி எல்லா சைடுமே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இந்த சைடு கீழே எல்லாமே கொஞ்சம் கேப் வரா மாதிரி நான் அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபெதர் ஸ்டிச் வந்து நான் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல அந்த செகண்ட் மார்க் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த தேர்ட் மார்க் அங்கே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து இப்படி புல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் கிட்ட கொண்டு வரேன். ஸ்டோன் கிட்ட ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டிச் வச்சுட்டு திருப்பி அங்கேயே இன்னொரு ஸ்டிச் வைக்கணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயருக்கு கொண்டு போகிறேன். கொஞ்சமாக கேப் விட்டு கொண்டு போகிறேன். ஸோ இப்போது மேலே தேர்ட் லேயருக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக விடணும். அதை அப்படியே புல் பண்ணி கீழே ஸ்டோனுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல 2 ஸ்டிச் போடணும். இப்போது இந்த செகண்ட் ரோக்கு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு தேர்ட் மார்க்கில் நல்லா கேப் விட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் இப்படி கீழே கொண்டு வரும்போது இங்கே 2 ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனுக்கும் நம்ம அந்த த்ரெட்டு ஸ்டிச் போடுறோம் இல்லையா, 2 ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம பீட் வச்சு நீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் கார்னருக்கு வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைட் பண்ணணுன்னாலும் அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸராக முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக உங்களுக்கு அந்த கடைசி ஸ்டிச் இருக்கணும். இருந்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சமாக கேப் வரா மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பீட் வச்சு மறைச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ஃபெதர் ஸ்டிச்சில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸில். ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனோ பீடோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் மட்டும் ஒரு ஹாஃப் பீட் யூஸ் பண்ணி எப்படி ஃபெதர் ஸ்டிச் பண்ணலான்னு போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ நான் அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெதர் ஸ்டிச் கிளாஸ் ஆரம்பித்து இப்போ தான் வந்து ஸ்டோன் அண்ட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த திலகம் ஷேப்பில் ஃபெதர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வேணும்னா கூட இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுட்டு பீட் வைக்கணுன்னா இந்த டைப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடைசியாக நான் இந்த இடத்துல நாட் போட்டு நான் இந்த ஃபெதர் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த ஸ்டோனை சுற்றி நான் இப்போது சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோனை சுற்றிலையும் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டு போட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபினிஷ் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ சுகர் பீட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னும் அடுத்து வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் பேஸ்டு ஸ்டிச்சஸ் தான் நம்ம முதல்ல பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சுகர் பீடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போது பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோவில் எப்படி போடணும்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் ரோக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டது அந்த டிசைன் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் போட்டிங்கன்னா இந்த ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.